சாலமன் ராஜா ஒரு புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர். ஒரு நாள் சாலமன் நீதிமன்ற அறையில் அமர்ந்திருந்தபோது 2 பெண்கள் உள்ளே நுழைந்தனர். இருவரும் தங்களை தாய்மார்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் ஒரு சிறு ஆண் குழந்தையைப் பற்றி சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இந்த பெண்ணின் குழந்தை நள்ளிரவில் இறந்துவிட்டது. பிறகு அவள் என் மகனை அவளுக்கு பதிலாக மாற்றிக்கொண்டாள். அவர்களில் ஒருவர், நான் இந்த குழந்தையின் தாய் என்று அழுதார். மற்றவர், இல்லை என்றார். நான் தான் அந்த குழந்தையின் தாய் என்றார். இந்த விவாதம் நீண்ட நேரம் நீடித்தது. குழந்தையின் தாய் யார் என்பதை ராஜாவால் அறிய முடியவில்லை. ஆனால் சாலமன் ராஜா எப்போதும் புத்திசாலியாக ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர் திடீரென்று, வாளை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். இப்போது குழந்தையை 2ஆக வெட்டுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பங்கை கொடுங்கள் என்றார். இதைக் கேட்டதும் ஒரு பெண் அதிர்ச்சியடைந்தாள். அவள், வேண்டாம் என் ராஜா என்று கெஞ்சினாள். அப்படிச் செய்யாதே, பையன் இறந்து விடுவான். தயவு செய்து பையனை 2வது பெண்ணிடம் கொடுங்கள், ஆனால் அவனை கொல்லாதீர்கள். மறுபுறம் 2வது பெண் குழந்தையை வெட்டுவதற்கு ஒப்புக்கொண்டாள். சாலமன் உண்மையான தாயை குழந்தையை இழக்க விரும்பாத பெண்ணாக அடையாளம் கண்டார். ஏனெனில் ஒரு தாய்க்கு தனது குழந்தையை இழக்க விருப்பம் இருக்காது என்று அவர் நம்பினார். பின்னர் அவர் குழந்தையை முதல் பெண்ணிடம் கொடுத்தார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் உரையாற்றினார். ஒரு தாய் தனது குழந்தையை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கூறினார். இப்படி தனது உண்மை தாய் யார் என்பதை கண்டுபிடித்தார். அரச குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் மன்னர் எவ்வளவு புத்திசாலி என்பதை உணர்ந்து அவரது முடிவை மதித்தார்கள்.